ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஷோ டைம் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷோ டைம் இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான டிராமா. இதுல மொத்தமா 8 எபிசோடு இருக்கு. இந்த வாரம் 4 எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 4 எபிசோடு வரும் வாரங்கள்ல வரும். இந்த வெப் சீரிஸை மிஹிர் தேசாய், அர்ச்சித் குமார் 2 பேரும் சேர்ந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இம்ரான் கசீம், மஹிமா, ஸ்ரீயா சரண் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த வெப்சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த வெப்சீரிஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 2 முக்கியமான கேரக்டர் எடுத்துக்கிட்டு அவங்க மூலியமா பாலிவுட் இண்டஸ்ட்ரியில ஆன் கேமரால எப்படி இருக்கு, ஆஃப் கேமரால எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாங்க, நெப்போட்டிசம், கிளாமர் இஷ்யூஸ், $multi-million எப்படி புழங்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஓப்பனா காமிச்சிருக்க வெப்சீரிஸ் தான் இந்த ஷோ டைம். இப்ப இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா இவங்க பாலிவுட்டை எப்படி காமிச்சிருக்காங்கன்ற விதம், அதுவும் உண்மையா காமிச்சிருக்காங்கன்ற விதம் ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. பாலிவுட் இண்டஸ்ட்ரி எப்படி செயல்படுது, நெப்போட்டிசம்லாம் எப்படி இருக்கு, அதுல மத்த என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குன்றதெல்லாம் ரொம்ப டீடைல்டாவே காமிச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரி நினைச்சா ஒரு பர்சன் எப்படிலாம் மாத்த முடியும் அப்படின்றதையும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா வெப்சீரிஸ் நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா லீட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருவங்க தரமாவே பண்ணிருக்காங்க. வெப்சீரிஸ்ல வர ஒவ்வொரு டயலாக்குமே ரொம்ப சூப்பர் அல்டிமேட்டா இருக்கு. அதை வச்சு அவங்க ரொம்ப நீட்டான ஒரு அரசியல பேசியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி எப்படி ஆர்ட்ல இருந்து மணி மைண்டடா போயிட்டு இருக்குன்றதையும் ரொம்ப டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. வெப்சீரிஸோட சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் ஓரளவு நல்லாவே எழுதியிருக்காங்க. நம்மளால உட்காந்து பார்க்க முடியுது. ஸ்கிரீன் பிளே வைஸும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் ஒரு டீசென்டான ஸ்கிரீன் பிளேல எழுதி எடுத்திருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா இவங்க எல்லா ப்ராப்ளத்தை பத்தியுமே ரொம்ப நீட்டாவே பேசியிருக்காங்க. ஆனா அது எவ்வளவு தூரம் இம்பாக்ட் பண்ணிச்சு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இவங்க இன்னர் பாலிடிக்ஸை பத்தியும் ரொம்ப நீட்டாவே பேசியிருக்காங்க. ஆனா எதுவுமே பெருசா இம்பாக்ட் நமக்கு தரல. வெப்சீரிஸை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா பல சப்ளாட்ஸ் இருக்கு. அதுல பல சப்ளாட்ஸ் வந்து தேவையில்லாததா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பாலிவுடோட அரசியலை பத்தி பேசுறாங்க. ஆனா 3rd எபிசோட்ல இருந்து கொஞ்சம் செயற்கைத்தனமா டிராமா, ஃபேமிலி அப்படின்ட்டு போயிடுறாங்க. அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. மேபி அடுத்த 4 எபிசோடு வரும்போது அது ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு மஸ்ட் வாட்சான வெப் சீரிஸ் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.